நல்ல மேய்ப்பனென்றால் மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கு நாமே நல்ல மேய்ப்பனென்றால் இன்ப பாதை காட்டிடுவார் இந்த மாதை காட்டிடுவார் ஜெய கிருதி செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிரங்கள் நாம் பாடி ஜெய கொடியை ஜெய மல்லேலூயா அவநாமத்திற்கே ஜெய மல்லேலூயா அவநாமத்திற்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல காலை பொழுதுக்காக சமயத்துக்காக நான் என் தேவனாய கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். புதிய சில சபையானது அப்போஸ்தலர் என் லாசரையா அவர்கள் மூலமாக கர்த்தராகிய தேவன் அவரை கொண்டு புதிய சில சபையை தேவனாய கர்த்தர் தாமே 8/8/1968 எழுப்ப சித்தம் கொண்டு தம்முடைய சபையை தேவனாய கர்த்தர் தாமே ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டு எழுப்பி இன்றைக்கு 58 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. அதற்காக என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். இந்த 58 ஆண்டுகளாக தேவனாய கர்த்தர் தாமே தம்முடைய திருச்சபையை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து கர்த்தர் சபையும் சத்தியத்தையும் பாதுகாத்து வந்த எல்லா விதங்களுக்காகவும் நான் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். இந்த அருமையான நாளில் கர்த்தர் புதிய செலவுக்கு என்று கொடுத்திருக்கிறான திருச்சபையின் கொடியை இப்படிப்பட்ட காலங்களிலே வழக்கமாக ஏற்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் திருச்சபை நாமத்தையும் கர்த்தருடைய நாமத்தையும் உயர்த்துகிறதும் நமக்கு வழக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியே இன்றைக்கு கர்த்தர் தான் திருச்சபைக்கு என்று கொடுத்திருக்கிறான் அந்த புதிய செலவு கொடியை ஏற்றி ஆண்டவர் நாமத்தை உயர்த்த சபை நாமத்தை உயர்த்த தேவனாய கர்த்தர் தாமே என்னை உங்களையும் தேவ சமூகத்திலே கூட்டிக் கொண்டு வந்த அன்பிற்காக என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். சங்கீத புத்தகத்தில் 147:2 கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அதற்காக என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் உள்ளும் புறமும் சாத்தானாலும் மனிதர்களாலும் ஆவிக்குரியவர்கள் துரத்துண்டு இருக்கிறார்கள். அப்படி துரத்துண்டு இருக்கிறதான ஆவிக்குரியவர்களை கூட்டி சேர்த்து ஒரே சபையாக தம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காகவே தேவனாய கர்த்தர் இந்த காலங்களில் தேவனாய கர்த்தர் தாமே திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். அந்த திருச்சபைக்கு தேவனாய கர்த்தர் தாமே ஒரு கொடியும் ஒரு ஜெய கொடியும் தேவனாய கர்த்தர் தாமே என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதில் விசேஷமாக தலைமையாருடைய மறைவுக்கு பின்பாக இந்த சபையானது சேனையாக எழும்பும் என்று தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த காலங்களில் அது சேனையாக எழும்புவது காலத்தின் கட்டாயமாகவும் அவசியமாக இருக்கிறது. அதற்காக என் தேவனாய கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். சபைக்குள்ளும் அநேக ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலைகளினாலே இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் கூட்டி சேர்க்க வேண்டும். உலகம் முழுவதும் ஆவிக்குரியவர்கள் உண்டு. உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், சரியாய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்ன வாசனத்தின்படி சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரயத்தனம் பண்ணுகிற பிரயாசப்படுகிற அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், வெளியேயும் சபைக்கு வெளியேயும் ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி சபையிலிருந்து துரத்தப்பட்ட சூழ்நிலையினால் துரத்தப்பட்ட ஆவிக்குரியவர்களையும் உலகெங்கும் சிதறிருக்கிறான தேவனுடைய ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்காக தேவனாய கர்த்தர் திருச்சபையை எழுப்பியிருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். அதற்காக நாம் தேவனாய கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். ஏசாயா 59:19 ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று ஒரு வார்த்தை ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் இப்படி சிதறியிருக்கிறான ஆவிக்குரிய மக்களை கூட்டி சேர்ப்பதற்கு ஒரு யுத்தம் செய்ய வேண்டியது
அவசியமான ஒன்றாயிருக்கிறது. சாத்தானுடைய பிடியில், மனிதனுடைய பிடியில் சிக்கியிருக்கிற மனிதர்களை அவருடைய பிடியிலிருந்து விடுவித்து தேவ ஆளுகைக்குள்ளாக, புதிய எருசலேமின் சபையினுடைய ஆளுகைக்குள்ளாக அவர்களை திரும்பவும் கூட்டி சேர்த்து ஒரே சபையாய், ஒரே மந்தையாய், ஒரே மேப்பனாய் அதை கூட்டி சேர்ப்பதற்கு சாத்தானோடு மனிதனோடும் எதிர்த்து இருக்க வேண்டியதும் போர் செய்ய வேண்டியதும் காரியமாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை தேவநாயகத்தர் செய்ய சித்தம் கொள்ளுகிற பொழுது அதற்கு மனிதர்களும் எதிர்த்து நிற்பார்கள். விசேஷமாக சாத்தான் என்ன செய்வான்? எதிர்த்து நிற்பான். அவன் வெள்ளம் போல வருவான். அப்படி வெள்ளம் போல வருகிற சாத்தானை எதிர்த்து நிற்கவும் அவனோடு யுத்தம் பண்ணவும் தேவநாயகத்தர் செய்திருக்கிறார். சேனையை எழுப்பியிருக்கிறார். கர்த்தரின் சேனையை, தேவ சேனையை தேவநாயகத்தர் எழுப்பியிருக்கிறார். சபையை தேவநாயகத்தர் சேனையாக எழுப்புகிற காலமாக இருக்கிறது. அதற்காக என் தேவநாயகத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையாய் சேனையாய் இருக்கிறதான இந்த புதிய எருசலேம் சபையானது என்ன செய்யும் என்று சொன்னால், ஆவிக்குரியவர்களை ஒன்று கூட்டி சேர்க்கிறதுக்கு சாத்தானுடைய காரியங்களை எதிர்த்து நின்று அவனோடு யுத்தம் பண்ணும். அப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒரு இராணுவத்திற்கு என்ன வேண்டும்? கொடி வேண்டும். அந்த கொடியின் கீழ் தான் என்ன செய்வார்கள்? அவர்கள் அணிவகுப்பார்கள், யுத்தத்துக்கு புறப்படுவார்கள், யுத்தம் செய்வார்கள் என்று சொல்லி நம்ம இருக்கிறோம். ஆனபடினால்தான் இங்க இயேசு 59:19 சொல்லப்பட்டது போல இந்த சாத்தானை எதிர்த்து நிற்பதற்காக புதிய எருசலேம் சபை எழுப்பப்பட்டது. அதுவும் இந்த கடைசி சமயங்களில் நேரங்களில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது அது யுத்த சேனையாக அது எழும்புகிறது. அந்த சேனைக்கென்று, இந்த கர்த்தருடைய சபைக்கென்று, இந்த புதிய எருசலேம் சபைக்கென்று தேவநாயகர் ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். இது யுத்த காலமா இருக்கிறது. இப்படிப்பட்ட முக்கியமான காலங்களில் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய கொடியை, புதிய எருசலேம் கொடியை, சேனையின் கொடியை நாம் ஏற்றுகிறோம். அப்படியே இன்றைக்கும் நாம் ஏற்றும்படியாக தேவசேனாத்தில் கடந்து கொண்டிருக்கிறார். இந்த கொடியை கண்டு அவருடைய பிரபுக்கள் கலங்குவார்கள் என்று ஏசியா 31:9 கூட எழுதப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த கொடியை கண்டு, இந்த புதிய எருசலேம் கொடியை கண்டு, இந்த சேனையின் கொடியை கண்டு இதற்கு விரோதமாக இருக்கிறவர்கள், கண்டிப்பாக சாத்தானுடைய கைக்குலிகளாக இருக்கிறவர்கள் கண்டிப்பாக என்ன செய்வார்கள்? கலங்குவார்கள். அவர்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாக வேண்டும். கர்த்தர் மேற்கொள்ள வேண்டும். அதுக்காக என் தேவனாய் கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். ஆனபடினாலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறான தேவனுடைய ஜனங்களே, நாம் கர்த்தர் திருச்சபைக்கு வந்து சேனை கேட்டு கொடுத்த கொடியை இப்பொழுது நாம் ஏற்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், திருச்சபை நாமத்தை உயர்த்தவும் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த கொடியேற்று விழாவை, வைபவத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah. 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 சத்திரை கோட்டை தகர்ந்தொழிய சத்தியோ நீதியோ நிலை தோக. சத்திரை கோட்டை தகர்ந்தொழிய சத்தியோ நீதியோ நிலை தோக. சாத்தானின் தேனை செவிடவே துதி சாட்டி ஆர்ப்பரிமோ துதி சாட்டி
ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோரேற்றிடுவோம். ஜெய மல்லேலூயா